அனைவருக்கும் இனிய காலை செல்வம். இன்றைய குறளினை படிக்க விரும்புகிறவர்கள் படிக்கலாம். மகேஸ்வரி படிக்கிறேங்க. படிங்கம்மா. திருக்குறள். அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை குறள் எண் 800. மருவுக மருவுக மாக மாக இல்ல மாசு. மருவுக மாசு அற்றார் கேண்மை ஒன்று ஈந்தும் ஈந்தும் இல்ல ஒருவுக ஈத்தும் ஒருவுக ஒப்பில்லார் நட்பு. மருவுக மாசு அற்றார் கேண்மை ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒப்பில்லார் நட்பு. 80 நட்பு ஆராய்தல், 10 நட்பியல், 2 பொருட்பால். நன்றிங்க. நன்றிங்கம்மா. வேற யாரும் படிக்க விரும்பினாலும் படிக்கலாம். ஏழுமலையே படிங்க. ஏழுமலையே படிங்க. வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை குறள் எண் 800. காட்டும் செல்வ சிந்தனை குறள் எண் 800. மருவுக மாசு அற்றார் கேண்மை ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. பொருட்பால் 2. இயல் 10 நட்பியல். அதிகாரம் 80 நட்பு ஆராய்தல். நன்றி ஐயா. நன்றி ஐயா. செஞ்சியில இருந்து தேவநம்பி படிங்க. வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை குறள் எண் 800. மருவுக மாசு அற்றார் கேண்மை ஒன்று ஒருவுக இல்ல ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒப்பில்லா நட்பு. 80 நட்பு ஆராய்தல், 10 நட்பியல், 2 பொருட்பால். நன்றி. நன்றி. வேற யாராவது படிக்க விரும்புகிறீங்களா? ஐயா வணக்கம். அருணகிரி. படிங்க. வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை குறள் எண் 800. மருவுக மாசு அற்றார் கேண்மை ஒன்று ஈத்தும் உருவுக ஒப்பிலார் நட்பு. அதிகாரம் 80 நட்பு ஆராய்தல். இயல் 10 நட்பியல். பால் 2 பொருட்பால். நன்றி. நன்றி. என் பொண்ணு படிக்கிறாங்க. ஒரு நிமிஷம். படிக்க கொடுங்கம்மா. மருவுக மாசு அற்றார் கேண்மை ஒன்று வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை குறள் 800. மருவுக மாசு அற்றார் கேண்மை ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. இதுல அடிக்கோடு இருக்கு தெரியுமா? ஆராய்தல். உங்க பேருமா? என் பேர் ரஞ்சனி. ரஞ்சனி, உங்களுக்கு இந்த குறள்ல அடிக்கோடு இருக்கு தெரியுதா? திருக்குறள் அடிக்கோடு போட்டு நிறுத்தி படிக்கணும். நட்பு கேண்மை. அது ஓகே. அதாவது நீங்க இப்ப கண்டினியூ படிக்கிறீங்க இல்லையா? நீங்க படிக்கும்போது எங்க நிறுத்தி படிக்கணும் அப்படின்றதுக்கான அடையாளம் தான் அது.
இப்ப அதுக்கேத்த மாதிரி நிறுத்தி படிக்க பார்க்கலாம். மருவக மாசு அற்றார் கேண்மை ஒன்று அதான் ஈத்தும். இந்த இடத்துல இந்த கேண்மை ஒன்றுன்னு படிக்கிறீங்க இல்லையா? அது எப்படி படிக்கணும்னு நாம எப்பயுமே இடைவெளி பார்த்து தான் நம்ம வந்து கேப் விட்டு படிப்போம். இங்க எப்படி படிக்கணும்னா மருவக மாசு அற்றார் கேண்மை அங்க நிறுத்திடணும். ஒன்று மருவக ஈத்தும் மாசு ஒருவுக ஒப்பிலார் நட்பு. சரி, புரியுதுங்களா இன்னொரு உங்களுக்கு? டைம் படிக்கட்டுங்களா? படிங்க. மருவக மாசு அற்றார் கேண்மை ஒன்று ஈத்தும். அதுதான் அந்த கேண்மை ஒன்றுன்னு படிக்க கூடாது. அதுதான் நான் திரும்ப கேண்மை சொல்ல வரேன். அதாவது மருவக ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கேண்மை வரைக்கும் நிறுத்தணும். அது வரைக்கும் ஒரே வாக்கியம் படிக்கணும். நான் ஒரு தடவை படிச்சு காமிக்கிறேன், பார்த்துட்டு நீங்க திரும்ப ஒரு தடவை படிங்க. மருவக மாசு அற்றார் கேண்மை அங்க நிறுத்திடணும். ஒன்று ஈத்தும் அங்க நிறுத்திடணும். அடுத்தது ஒருவுக ஒப்பிலார் நட்பு அங்க நிறுத்தணும். 3 இடத்துல தான் நிறுத்தணும். சரிங்களா? அதுல இருக்கிற கேப் நீங்க பார்க்க வேண்டியதுல மருவுக மாசு அற்றார் கேண்மை ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. இப்ப படிங்க. மருவக மாசு அற்றார் கேண்மை ஒன்று ஈத்தும் ஒருவக ஒப்பிலார் நட்பு. வெரி குட், வெரி குட், சூப்பர். அவ்வளவுதான். சரி, அப்பதான் நமக்கு அதனுடைய பொருள் விளங்கிக் கொள்ள முடியும். நன்றி, நன்றிங்கம்மா. சிறப்பு. வேற யாராவது படிக்க விரும்புறீங்களா? எங்க உடன்பிறப்பு படிக்குதுங்க, ஒரு நிமிஷம் கொடுங்க. என்ன படிக்கணும்? வள்ளுவம் காட்டும் செல்வ செல்வ சிந்தனை. ஆமாங்க. மருவுக மாசாற்றார் கேண்மை ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒப்பில்லா நட்பு. வேற என்ன சொல்லணும்? நன்றிங்கம்மா, நன்றி. 80 நட்பு ஆராய்தல் 10 நட்பியல் 2 பொருட்பால். நன்றி. நன்றிங்கம்மா, சிறப்புங்கம்மா, சிறப்பு. நன்றிங்க. நாங்க எல்லாரும் நாகர்கோயில் இருக்கோம், சுசீந்திர சரி, கோயில்ல. சரிங்கம்மா. நாங்க பொட்டடி பாபா கோயிலுக்கு பாலாபிஷேகத்துக்கு வந்திருக்கோம். சுசீந்திரம் கோயில் இல்லையா? தாடுமாலைய பெருமாள். ஆமாங்க. அந்த கோயில் அந்த இருக்கீங்களா? கோயில் முன்னால நிக்கிறோம். சிறப்பு, சிறப்புங்கம்மா. ஓகேங்க, நன்றி நன்றி நன்றி, நன்றி, நன்றி. திலகம்மா படிங்க. வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை குறள் 800 மருவுக மாசற்றார் கேண்மை ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. 80 நட்பு ஆராய்தல் 10 நட்பியல் 2 பொருட்பால். நன்றி, நன்றிங்கம்மா. எவரிடமாவது புத்தகம் இருந்தால் அதற்கான பொருள் கூறவும். புத்தகம் இல்லையா? சார் நான் படிக்கிறேன் சார். படிங்கம்மா. மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாக பெற வேண்டும். மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கிட வேண்டும். வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய குறள் பால் 2 பொருட்பால் இயல் 10 நட்பியல் அதிகாரம் எண் 80 நட்பு ஆராய்தல். குறள் எண் 800 மருவுக மாசு அற்றார் கேண்மை ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. மருவுக மாசு அற்றார் கேண்மை ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. இதற்கு என்ன பொருள் என்று இப்பொழுது வெட்டி திலகம்மா படித்தாங்க. நாம் பார்க்க வேண்டிய ரொம்ப ஆழமான விஷயம், நட்பு என்கிற வார்த்தை வருகிற பொழுது நாம் அதை எப்படி புரிந்து கொள்கிறோம் என்றால், ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இடையே இருப்பது மட்டும்தான் நட்பாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். நட்பு ஆராய்தல். இந்த இடத்துல முதல் பொருள் நாம் என்ன எடுத்துக்க வேண்டும் என்றால், ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் உள்ள நட்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். 1. 2 நமக்கும் சரிங்களா, நமக்கும் மற்ற எல்லாவற்றிற்குமான நட்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது பொருளாக இருக்கலாம், இடமாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், யாராக வேண்டுமானால் இருக்கலாம், எதுவாக வேண்டுமானால் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு எது எதெல்லாம் உங்கள் கூட துணை நிற்கின்றதோ அது அத்தனையுமே நட்பு தான். அப்ப இந்த இடத்துல நட்பு ஆராய்தல் போது ஒரு தனி மனிதனை மட்டும் அல்லது அடுத்த மனிதனை மட்டும் ஆராயக்கூடாது. மருவுக சரிங்களா, ஆரம்பிக்கிறது எப்படி இருக்கு? மருவுக அப்படின்னு. மருவுகன்னா கலந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். யார் கூட நம்ம கலந்து இருக்கணும்? மாசு அற்றார் கேண்மை. கேண்மைனா நட்பு.
அப்போ மாசு அற்றவர்களோட நம்ம கலந்து இருக்கணுங்க. எப்படி பூமிக்கு வரக்கூடிய மழை தண்ணீர் செம்மண்ணில் விழும்போது அது செம்மண்ணாக கலந்து விடுகிறதோ, அந்த நிறத்தை அடைந்து விடுகிறதோ, அதே போல சரிங்களா, விளை நிலங்களில் விழக்கூடிய நீர் போல நம்ம விளைநிலத்தோடு கலந்து விட வேண்டும். சாக்கடையில் விழக்கூடிய நீர் சாக்கடையாக மாறிவிடும். அதே போல இல்லாமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? மாசு அற்றார் கேண்மை. சரிங்க, விளைநிலத்துல விழுந்தா விளைநிலமா மாறிடுவோம், விளைநில தண்ணீரா மாறிடுவோம். சாக்கடையில் விழுந்தா சாக்கடை தண்ணீரா மாறிடுவோம். இதே வந்து ஒரு அணைக்கட்டுகள்ல இருக்கக்கூடிய தண்ணியிலையோ அல்லது நீங்க ஒரு ஆறுல விழுந்தீங்கன்னா குடி தண்ணீரா மாறிடுவீங்க. அப்ப நம்ம எந்த இடத்த போய் அந்த மழை தண்ணீர் சேருகிறதோ அதை பொறுத்து அதனுடைய தன்மை மாறுகிறது அல்லவா? அதே போல நீங்கள் யாரிடம் சென்று சேர்கிறீர்களோ அதை பொறுத்து உங்களுடைய தன்மை மாறும். அப்படி நம்ம யார்கிட்ட போய் சேரணும்? யாருடன் கலக்க வேண்டும்? மருவுக அப்படின்னா கலக்கிறது. யார் கூட? மாசு அற்றார், மாசு இல்லாதவர்களுடன் கலக்க வேண்டும். என்ன மாசு? குளிச்சு முடிச்சுட்டு கிளீனா ஆளு வெள்ளையும் சொல்லியுமா இருக்கணுமா? இல்ல. மாசு என்பது இந்த இடத்துல உடல் தூய்மையை மட்டும் குறிப்பதல்ல, மன தூய்மையை குறிப்பது. மருவுக மாசு அற்றார் கேண்மை. ஆகவே நாம் எப்படிப்பட்டவுடன் நட்பு வைத்திருக்க வேண்டும் என்றால், மனதிலே மாசு இல்லாத மனிதருடன் நாம் நட்பு கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? மனதிலே மாசு இல்லாதவர்களுடன் நாம் நட்பு கொள்ள வேண்டும். அதுதான் மருவுக மாசு அற்றார் கேண்மை. ஒருவேளை அப்படிப்பட்ட நட்பு கிடைக்கலைங்க, கொஞ்சம் மோசமான நட்பு நமக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னா, வள்ளுவர் என்ன சொன்னா, ஒன்று ஈத்தும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எதையாவது ஒண்ணு கொடுத்தாவது ஒருவுக ஒப்பிலார் நட்பு அப்படின்னா, ஒருவுகன்னா விட்டுடுங்கிறாரு. ஐயா உனக்கு தேவையில்லாத நட்பா இருந்தா தயவு செய்து கையில இருக்கிறத ஏதாவது உனக்கு கொடுத்தாலும் அதை கழட்டி விட்டுரு, வேண்டாம். அப்படிப்பட்ட நட்பு வேண்டியதில்லை. அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த குறள் எனக்கு எப்பொழுது புரிந்ததோ அப்பவே நான் என்ன பண்றேன்னா, வீட்டுல நமக்கு தேவையில்லாத பொருள் இருந்தா கூட அதை எடுத்து அடுத்தவங்களுக்கு யூஸ் பண்ண சொல்லி ஒரு காசையும் கொடுத்துறது, இந்தாங்க கொண்டு போடுங்கன்னு. தயவு செய்து இங்க வேண்டாம், இதை எங்கேயாவது கொண்டு போய் நீங்க வச்சுக்கங்க, எங்க வீட்டுல வேண்டாம், இங்க இருக்கக்கூடாது. இல்ல, ரொம்ப நாளா உடம்ப குறைக்கணும் குறைக்கணும் குறைக்கணும்னு ட்ரெட்மில் மாதிரி ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கி போட்டு வச்சிருந்தேன். அது உட்காந்து ஓட்டிடலாம்னு வந்த புதுசுல கொஞ்சம் நல்லா ஓட்டணும், சிறப்பா இருந்தது. அதுக்கு பிறகு அது வெறும் வீட்டுல காட்சி பொருளாவே இருந்தது. என்ன இருந்தது? வெறும் காட்சி பொருளா இருந்தது, பயன்படுத்துறது இல்லை. அப்புறம் பார்த்தேன் யாராவது பயன்படுத்தக்கூடிய ஆட்கள் இருக்காங்களா, உடனே என்னுடைய பெரியம்மா பையனை பிடிச்சேன். அவன் கேட்டான், அண்ணா இந்த மாதிரி ஒன்று வாங்கி கொடு. நான் அந்த மாதிரி ஒன்று இல்லடா, இதே எடுத்துக்கிறியான்னு. நான் எடுத்துக்கிறேன். ஓகே பரவாயில்லையே, சொந்த செலவில் கொண்டாந்து இறக்கிறேன், நீ கவலைப்படாத. இல்லை, வாங்கினது ஒரு செலவுனாலும் அதை கொண்டு போய் அவங்க வீட்டில் இருக்கிறதுல ஒரு செலவாகுதுன்னா பரவாயில்ல, அந்த செலவு செஞ்சாவது கொண்டு போய் இறக்கிட்டேன் நான், வேலை முடிஞ்சது. அது இருந்து இடத்த அடைச்சிக்கிட்டு இல்லாம அது இருந்து நமக்கு பயன் இல்லாமல் இருக்கிறதுக்கு பயன்படக்கூடிய யாருக்காவது போய் சேரட்டுமே, நமக்கு இங்கே தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ண பிறகு உடனடியாக அதற்கு செலவு செய்து சில குட்டி யானையில ஏற்றி கொண்டு போய் அவங்க வீட்டில் இறக்காச்சு. இப்போ அதை அவர் பயன்படுத்திட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் சில மனிதர்களாக வரக்கூடிய நட்பு, பொருட்களாக வரக்கூடிய நட்பு, இப்படி எதெல்லாம் நட்பாக வருகிறதோ அதெல்லாம் என்ன பண்ணணும்? ஆராயணும். அதான் நட்பு ஆராய்தல். நீங்கள் செல்வந்தராவதற்கு என்னென்ன கருத்துக்கள் வேண்டுமோ அந்த கருத்துக்களை மட்டும் நீங்கள் நட்பு கொள்ள வேண்டும். நீங்கள் செல்வந்தராவதற்கு என்னென்ன புத்தகங்கள் வேண்டுமோ அந்த புத்தகத்துடன் நட்பு கொள்ள வேண்டும். நீங்கள் செல்வந்தராவதற்கான செயல்பாடுகள் எதுவோ அந்த செயல்பாடுகளுடன் நட்பு கொள்ள வேண்டும். நீங்கள் செல்வந்தராவதற்கு என்னென்ன பழக்கங்கள் வேண்டுமோ அந்த பழக்கங்களுடன் நட்பு கொள்ள வேண்டும். நீங்கள் செல்வந்தராவதற்கு எந்தெந்த மனிதர்கள் தேவையோ அந்த மனிதர்களுடன் நட்பு கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். அதனால என்னுடைய பழைய நட்புகள்லாம் வருவாங்க. எப்படி இந்த செல்வ சிந்தனைன்ற நிகழ்ச்சியெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த நட்பு வருவாங்க. வந்தாங்கன்னா அவங்க ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையானது பணம் கொடுத்து அனுப்பிச்சிருவேன், அவ்வளவுதான். இந்தாங்க, நீங்க உங்களுக்கு தேவையான மாதிரி போய் சந்தோஷமா இருந்துங்க, அவ்வளவுதான். என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு வேற சில வேலைகளுக்காக நான் நேரத்தை செலவு பண்ணிட்டு இருக்கேன்.
ஆனா இப்போ பொழுது கழிக்கிறதுக்கான நேரம் எனக்கு இல்லை. ஆனால் நீங்க சிறப்பாக போய் பொழுது எல்லாம் கழியுங்கள், இந்தாங்க பணம் வச்சுக்கங்கன்னு அமைச்சிடறது. அவ்வளவுதான். அப்ப என்ன பண்ணக்கூடாது இதுல? மருவுக மாசற்றார் கேண்மை. நமக்கு தேவையான நட்பாக இருந்தால், மாசு இல்லாத நட்பாக இருந்தால் அது கூட நீங்க கலந்து இருங்க. அப்படி இல்லைன்னா, அப்படிப்பட்ட நட்பு உங்ககிட்ட இல்லைன்னா, தயவு செய்து ஒன்று ஈர்த்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. அப்படிப்பட்ட நட்பு நமக்கு வேணாம். அதை ஏதாவது கொடுத்தாது கழட்டி விட்டுரு, கொடுத்து அனுப்பிடு, வேண்டாம் நமக்கு. எப்பொழுதுமே உயர்வை பத்தி சிந்திக்கக்கூடிய, மேன்மை பத்தி பேசக்கூடிய, வளர்ச்சிகள் குறித்து திட்டமிடக்கூடிய நபர்களிடம் மட்டுமே நாம் பேசிக்கொண்டே இருந்தோம் என்றால் நம்முடைய வளர்ச்சி உறுதி. எதிர்மறைகளை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய, நமக்கு தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நபர்களுடன் நாம் நேரத்தை செலவழித்தால் அவருடைய நேரமும் வீணாவதுடன் சேர்ந்து நம்முடைய நேரமும் வீணாகும். அது அவருக்கும் பயனில்லை, நமக்கும் பயனில்லை. ஆகவே யாரெல்லாம் நம்முடைய நேரத்தை செலவழிக்க வராங்களோ அந்த நட்பு நமக்கு தேவையில்லாத இருந்தா தயவு செய்து அவங்களுக்கு ஏதோ ஒரு பணத்தை கொடுத்து இதை செஞ்சுங்க அதை செஞ்சீங்கன்னு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அனுப்பிச்சிடணும். சில இடங்கள்ல நம்ம பார்க்கறது உண்டு, வெளியில பொது இடங்கள்ல சில பேர் என்ன பண்ணுவோம்னா ஒரு டீ சாப்பிடணும் அப்படின்றதுக்காகவே நம்ம கிட்ட மணிக்கணக்கா பேசுவாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் பேசி என்ன சொல்லுவாங்க, பாமாச்சான் போய் டீ சாப்பிடலாம்னுவாங்க. அப்போ உங்களுக்கு அது புரியுது அப்படின்னா அவரை பார்த்த உடனே வா நம்ம டீ சாப்பிட்டு அடுத்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒர்க் இருக்குது, நான் அது கிளம்புறேன், நீ இது கிளம்பு, வா டீ சாப்பிடலாம் அப்படின்னு உடனே கூப்பிட்டுருணும். நீங்க அவரை அரை மணி நேரம் 1 மணி நேரம் விட்டு பேச விட்டு அவர் பேசி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அவரா டீ சாப்பிட்றது கூப்பிட்றதுக்கு பதிலாக பார்த்த உடனே நீங்களே டீ கடைக்கு கூப்பிட்டு போயிடணும். கூப்பிட்டு போயிட்டு அவருக்கு டீயை வாங்கி கொடுத்து இல்லை ஏதாவது பிஸ்கட் கேட்குறதா வாங்கி கொடுத்து போண்டா பஜ்ஜி ஏதாவது கேட்குறதா வாங்கி கொடுத்து நல்லா சாப்பிட வச்சு ஓகே பாய் நம்ம அடுத்து பார்க்கலாம், என்ன அடுத்து இந்த மாதிரி ஒரு ஒர்க் இருக்குது நான் அதுக்கு போகிறேன், நீ இதுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டே இருக்கணும். இல்லைன்னா நம்ம அரை மணி நேரம் 1 மணி நேரம் டைம் செலவு பண்ணி கடைசியாக அவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்து டீயோ போண்டாவோ பஜ்ஜியோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அவங்க ஹாய் பாய் சொல்லிட்டு போகிறதுக்குள்ள 2 மணி நேரம் ஆகிடும். அப்போ அந்த இடத்துல நமக்கு நேரம் விரயம். முன்பு ஒரு காலத்துல வீடு கட்டும் பொழுது வீடு கட்டுவதற்கான கட்டுமான பொருட்களை கொண்டு வந்து கொட்டுவதற்கு தான் பணம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை. வீடு கட்டக்கூடிய இடத்துல இருந்து எடுக்கக்கூடிய தேவையில்லாத மண்ணு தேவையில்லாத பொருட்கள்லாம் கொண்டு போறதுக்கு பணம் கேட்கறாங்க. நீங்க நிறைய இடங்களை பார்த்துருப்பீங்க. அப்போ நமக்கு தேவையில்லைன்னு ஒண்ணு தெரிஞ்சதுன்னா அது கொண்டு போறதுக்கான பணம் செலவானா கூட பரவாயில்ல, கொடுத்தாது தேவையில்லாத அங்கிருந்து எடுத்துருங்க, நீக்கிடுங்க. அதே மாதிரிதான் உங்களுடைய வீடுகள்லையும் பல பேருடைய வீடுகள்ல நமக்கு தேவையில்லாத பல பொருட்கள் நம்ம அடைச்சு வச்சிருக்கிறோம். பல பொருட்கள் இல்ல தேவைப்படும் 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 சேர்த்து வச்சிருக்கிற பல பொருட்கள் நம்ம வாழ்க்கையில தேவைப்படாமலே போயிடுது. அதே போல பல மனிதர்கள் இவங்கெல்லாம் தேவைப்படுவாங்க தேவைப்படுவாங்க தேவைப்படுவாங்கன்னு சேர்த்து சேர்த்து வச்சு பல மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில அவளை திருப்பி கூட கூப்பிடுறதில்ல. என்னுடைய மொபைல் போன்ல தினம் தினம் புதிதாக ஏதாவது ஒரு நம்பர் ஏறிக்கிட்டே தான் இருக்குது. சரிங்களா, கிட்டத்தட்ட 3000 4000 நம்பருக்கு மேல அதுல ஏத்தியாச்சு. எல்லாரையும் என்னால கூப்பிட முடியல. முடிஞ்ச அளவுக்கு அப்பப்ப பார்த்து மாசத்துல 1 நாள் 2 நாளா பார்த்து நிறைய நம்பர்களை எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். இருந்தாலும் புது நம்பர்கள் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்ப எல்லாமே தேவைப்படும் தேவைப்படும் நம்ம ஏத்தி ஏத்தி வைக்கிறது. அதே போல வாட்ஸ்அப்ல வர்றது, சரில ஃபேஸ்புக்ல வர்றதெல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு இறக்கி இறக்கி நம்ம போன்ல ஸ்டோர் பண்றதெல்லாம் போனை கெடுத்துடுது. நீங்கள் செல்வந்தராக வேண்டுமென்றால் அந்த பாதையில் நீங்கள் தெளிவாக இருக்கிறீர்களா, அதற்கான புத்தகம், அதற்கான கருத்து, அதற்கான எழுத்து, அதற்கான சொல், அதற்கான செயல், அதற்கான திட்டம், அதற்கான வரைவு என்று அதிலே சிறப்பாக சென்று கொண்டே இருக்க வேண்டும். நீங்க உலகத்துல இருக்கிற எல்லா நல்லதையும் எடுத்து நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா நகர்றது ரொம்ப கஷ்டம், சும்மா அதிகமாயிடும். அதனால அப்படி இல்லாம உங்க பாதைக்கு எது தேவையோ அதன் கூட மட்டும் நட்பு கொள்ளுங்கள். உங்களுடைய பாதையில முன்னேற்றத்திற்கு எது தேவையோ அதனுடன் மட்டும் நட்பு கொள்ளுங்கள். அது கருத்தாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், மனிதராக இருக்கலாம், இடமாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானால் இருக்கலாம். அதே போலதான் நம்முடைய பயிற்சிக்கு வரக்கூடியவங்களுக்கு நாம் சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான விஷயம், இந்த ஓராண்டு நம்முடைய பயிற்சி எப்படின்னா ஓராண்டு பயிற்சி செல்வந்தராக கலை என்கிற ஒரு பயிற்சி நாம் நடத்திட்டு இருக்கிறோம். அப்ப அந்த ஓராண்டு பயிற்சிக்கு
நீங்கள் செல்வந்தராவதற்கு என்ன தேவையோ அதை மட்டும் முதலில் ஓராண்டு செய்யுங்கள். மற்றெல்லாம் தேவையா இல்லையான்னு பார்த்தா அப்புறம் செஞ்சுக்கலாம். அப்போ நீங்க முதல்ல முக்கியத்துவம் தர வேண்டியது என்னன்னா, இந்த ஓராண்டுக்கு செல்வந்தராவதற்கான வழியை மட்டும், அதுக்கான முக்கியத்துவம் மட்டும் கொடுங்க. அதுக்கான செயல்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்கன்னு. அதுதான் நம்ம சொல்றோம். அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னேறுவதற்கு மனிதர்களுடைய நட்பு மட்டுமல்ல, பொருட்களுடைய நட்பு, கருத்துக்களுடைய நட்பு, புத்தகங்களுடைய நட்புன்னு பலவிதமான நட்புகள் தேவைப்படுகிறது. அந்த நட்புல உங்களை உயர்த்தக்கூடிய நட்பாக அது இருக்கின்றதா? அல்லது உங்களுக்கு பின்னுக்கு இழுக்கக்கூடிய நட்பாக இருக்கின்றதா? யோசிச்சு பாருங்க. நாம ஏன் சில பழக்கங்கள இத நல்ல பழக்கம்னு சொல்றோம், இது ஏன் கெட்ட பழக்கம்னு சொல்றோம்? யோசிச்சு பாருங்க. அப்ப நல்ல பழக்கம் என்பது நம்ம வாழ்க்கையிலே நம்மளை முன்னேற்றக்கூடியது. கெட்ட பழக்கம்னு சொல்லக்கூடியது வாழ்க்கையில நமக்கு பின்னுக்கு இழுக்கக்கூடியது. இல்ல. நம்முடைய ஆரோக்கியம், பொருளாதாரம் எல்லாத்தையும் கெடுக்கக்கூடியது. அதனால அத கெட்ட பழக்கம்னு சொல்றோம். அப்ப நம்ம நல்ல பழக்கங்களுடன் நட்பு கொள்ள வேண்டுமா? அல்லது நம்மை வாழ்க்கையில பின்னுக்கு இழுக்கக்கூடிய, ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய, மனசை பலவீனப்படுத்தக்கூடிய பழக்கத்திற்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டுமா? யோசிச்சு பாருங்க. எது கூட நட்பு கொள்ளணும்? அப்ப நல்ல பழக்கங்களுடன் நாம் நட்பு கொள்ள வேண்டும். அப்ப நல்ல பழக்கம்னு எது சொல்றோம்? வாழ்க்கையில் நமக்கு எதெல்லாம் முன்னேற்றம் தருகிறதோ, வளர்ச்சி கொடுக்கின்றதோ, அது எல்லாமே நல்ல பழக்கம் தான். வாழ்க்கையில நமக்கும் இந்த சமுதாயத்திற்கும் பயன்படுகிறதோ அதெல்லாம் நல்ல பழக்கம் தான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நல்ல பழக்கங்களுடன் நட்பு கொள்ள வேண்டும். நம்மிடம் தீய பழக்கங்கள் தான், அது எவ்வளவு செலவு பண்ணியாவது அதை விட்டுறணும். எவ்வளவு செலவு பண்ணியாவது விட்டுறணும். அதுதான் இங்க வள்ளுவர் தெளிவா சொல்றார். மருவுக மாசற்றார் கேண்மை. யார் கூட நம்ம கலந்து இருக்கணும்? மாசு இல்லாத, மனசுல மாசு இல்லாத, குற்றம் இல்லாத, மனசுல வஞ்சனை இல்லாத, மனசுல வக்கிரம் இல்லாத, மனசுல பிரச்சனை இல்லாத, மனசுல கவலை இல்லாத மனிதர்களுடன் நாம் நட்பு கொள்ள வேண்டும். ஒன்று ஈர்த்தும். சில ஒரு நட்பு சரியில்லைன்னு தெரியுது, ஒரு பொருள் நம்ம கிட்ட இருக்கிறது சரியில்லைன்னு தெரியுதா, அதை ஏதாவது ஒன்று கொடுத்தாவது உங்ககிட்ட இருந்து விலக்கி வைத்து விடு. அது வேண்டாம் நமக்கு. ஒன்று ஈர்த்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. எல்லாருக்கும் குரல் புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆகவே இன்று ஒரு அற்புதமான குரலை வழங்குவதற்கான வாய்ப்பு அளித்திருக்கிறீர்கள். மீண்டும் இன்றைய தினத்திற்கான குரல் பால் 2 பொருட்பால் இயல் 10 நட்பியல் அதிகாரம் எண் 80 நட்பு ஆராய்தல். குரல் எண் 800 மருவுக மாசு அற்றார் கேண்மை ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு என்கிற குரலுக்கு ஒப்ப நாம் எல்லோருமே நமக்கு தேவையான நட்பு எதுன்னு பார்த்து நம்ம அது கூட கலந்திருக்க வேண்டும். தேவையில்லாத நட்பாக இருந்தால் அது இடமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், புத்தகங்களாக இருக்கலாம், கருத்துகளாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், யாராக வேண்டுமானால் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கைக்கு உயர்வு தராத, முன்னேற்றத்தை அளிக்காத, உங்களுக்கு நன்மை தராத எதனுடன் நட்பு இருந்தாலும் அதை ஒன்று ஈர்த்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு என்ற வரிகளுக்கு ஒப்ப நாம் அதற்காக செலவு செஞ்சாது, பணத்தை கொடுத்தாது அதை நம்ம கிட்ட இருந்து விலக்கி வைத்து விட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய தினத்திற்கான இந்த அற்புதமான குரலை வழங்குவதற்கான வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனையை வழங்க ஒசிலிருந்து பிரகதீஸ்வரன். பிரகதீஸ்வரனுடன் இன்னைக்கு இருந்து வழங்க போது நான் முடியுமாங்க சார்? படிக்கலாம்மா. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனையை ஒசூரிலிருந்து பிரகதீஸ்வரன் செல்வன் பிரகதீஸ்வரனும் மலேசியாவிலிருந்து செல்வந்தர் சாந்தலட்சுமி அம்மா அவர்களும் இணைந்து வழங்கட்டும். மற்றவர்கள் அத்தனை பேருமே தன்னுடைய மைக்கை மியூட் செய்து வைத்துக் கொண்டு உங்களுடைய இடத்திலே நீங்கள் வாய்விட்டு கூட்டு பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஆண்டி நீங்க சொல்றீங்களா நான் சொல்லட்டுமா? ஆண்டி யார் சொல்றீங்க? நீங்க சொன்னா சொல்லுங்க தம்பி, நான் இல்லைன்னா நான் சொல்றேன். நீங்க சொல்லுங்க, சொல்றீங்களா? ஹலோ ஆண்டி. சொல்லுங்கப்பா, நீங்க சொல்லுங்க. ஓகே ஆண்டி. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக
எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே. எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே. அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம் ஆளுமை செல்வாக்கு அதிகாரம் ஆளுமை செல்வாக்கு வல்லமை கொண்ட மனிதர்களாக எல்லாமே கொண்ட மனிதர்களாக ஞானம் புகழ் வெற்றிகளை அடைந்து ஞானம் புகழ் வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி. எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வெற்றி நிச்சயம். தம்பி நல்லா அழகா பேசினீங்க, ரொம்ப நன்றி. ஒரு பிழை இல்லை. எனக்கு நீங்க பாஸ் ஆனதுக்கு உலக மக்களின் பிரார்த்தனைக்கு. ஓகே, நன்றிங்க சார். உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை வாசித்த ஒசூரை சேர்ந்த பிரகதீஸ்வரன் செல்வன் பிரகதீஸ்வரனுக்கும் மலேசியாவை சேர்ந்த செல்வந்தர் சாந்தலட்சுமி அம்மா அவர்களுக்கும் நம் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக இன்றைய குரல் குறித்து கருத்து தெரிவிப்பதற்காக ஒசூரிலிருந்து செல்வன் பிரகதீஸ்வரன். அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். வள்ளுவம் காடும் செல்வ சிந்தனை. குறள் எண் 800. மருவுக மாஸ் அற்றார் கோன்மை ஒன்று ஈட்டும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. 2 பொருட்பால் 10 நட்பியல் என்பது நட்பு ஆராய்தல். புத்தகத்துல கொடுத்திருக்க விளக்கம்: மனதில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாக பெற வேண்டும். மாசுள்ளவர்களில் நட்பை விலை குறைத்தாவது விளக்க வேண்டும். மாசு இருக்கிற நட்பு நம்மளுக்கு வேண்டாம், அது வேணாம். மாசு இல்லாத நட்பு நம்மளுக்கு ரொம்ப வேணும், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கசடு இருக்க நட்பு நம்மளுக்கு வேணாம். கசடு இல்லாத நட்பு தான் நம்மளுக்கு வேணும் என்று சொல்லிக் கொடுக்கிறேன். நம்மளுக்கு தேவையில்லாத பொருளை நம்ம நீக்கிடணும். இப்ப நம்மளுக்கு தேவையில்லாத நட்பு அது மனிதர்களா இருக்கு. அது நட்புன்னா மனிதர்கள மட்டும் இல்ல, திங்ஸா இருக்கலாம், புத்தகங்களா இருக்கலாம், பென்சிலா இருக்கலாம், பேனாவா இருக்கலாம், ட்ரெஸ்ஸா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். நம்மளுக்கு தேவையில்லாத ஒன்றை விலை கொடுத்தாவது நீக்க வேண்டும் ஐயா. அதை நம்ம வச்சு இருக்க கூடாது. நீங்க ஒரு சைக்கிள் வாங்கினீங்க, ஆரம்பத்துல நல்லா ஓட்டினீங்க, அப்புறம் அது ஷோக்காக வச்சிருந்துச்சு அவங்க வீட்டுல. அவங்க நீங்க யாருக்காவது கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆளை பிடிச்சிங்க. அவங்க பாத்தீங்கன்னா உங்க மாமா பையன் என்ன இந்த மாதிரி ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்கன்னா அவங்களே கேட்டாங்க. நீங்க இந்த மாதிரி என்ன சைக்கிள் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்தாச்சு. காசு செலவானாலும் நீங்க நம்மளுக்கு தேவையில்லாத பொருளை நம்ம கிட்ட வச்சிட்டு இருக்க கூடாது. அது வச்சுட்டு இருந்தா அது ஒரு சோபமா மாதிரிதான், அது நம்மளுக்கு தேவையே பெறாது என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி தம்பி, மிக்க மகிழ்ச்சி. சிறப்பாக உங்களுடைய கருத்துரை அமைந்தது. அடுத்ததாக சென்னை சேர்ந்த ரிச் வி அருணகிரி அவர்கள். அனைவருக்கும் இனிய செல்வ வணக்கம். இன்றைய குரல்
800. அதிகாரம் 80 நட்பாராய்தல். இஸ்ரவேல் நாட்டை ஆண்டு வந்த மன்னர் சவுல் என்பவர் ஆவார். அவருடைய மூத்த மகன் அவர்களுடைய எதிரியின் கோலியாத்தை வீழ்த்தியது. அந்த படையில் இருந்த ஒரு மிக சிறந்த போர் வீரர் தாவீத் என்பவர் ஆவார். தாவீத்தும் சவுல் மன்னருடைய மூத்த மகனும் மிக நெருங்கிய நண்பர்கள் ஆவார். தாவீத்திடம் நல்ல அம்புகள் இல்லை. அவருடைய மூத்த மகன் அவருக்கு நல்ல அம்புகளும் போர்க்கருவிகளும் கொடுத்து உதவி வந்தார். தாவீதின் புகழ் இஸ்ரவேல் நாடு எங்கும் பரவியது. அதை விரும்பாத சவுல் மன்னர் அவரை கொல்வதற்காக சதி திட்டம் தீட்டினார். அதை அறிந்த அவருடைய மூத்த மகன் தாவீதிடம் இதை எடுத்துரைத்தார். எப்படியாவது மன்னருடைய சதியிலிருந்து தப்பிக்கும்படி அவரை வேண்டினார். தாவீது மன்னரின் மகனை விட வயதில் இளையவர். தாவீது உயிரோடு இருந்தால் சவுல் மன்னருடைய மூத்த மகனுக்கு அந்த பதவி கிடைக்காது என்று அறிந்தும் மிக நெருங்கிய நட்பு பாராட்டினார் அவரை திறமையை அறிந்து. ஆனால் மன்னரோ அவரை ஒழித்து கட்டுவதில் உறுதியாக இருந்தார். ஒரு போர் வந்தது. அந்த போரில் மன்னரின் மூத்த மகன் மடிந்து போனார். தாவீது பிற்காலத்தில் மன்னரின் பேரனை தன்னுடைய அரண்மனையில் வைத்து நட்பு பாராட்டியது மிக சிறந்த நட்புக்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது. ஆக ஒத்த பண்புடைய நட்பை பாராட்ட வேண்டும். ஒத்த பண்பில்லாத நட்புகளை நாம் எதையாவது கொடுத்தாவது விலக்கி வைக்க வேண்டும். இன்றைய குறள் 800. மருவுக மாசற்றார் கேண்மை, ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. அதிகாரம் 80 நட்பு ஆராய்தல். இயல் 10 நட்பியல். பால் 2 பொருட்பால். நல்ல நட்பு வளர்ச்சி, தீய நட்பு தீமை. ஆகையால் நல்ல நட்பை நாம் வளர்க்க வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. நன்றி 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 நன்றிங்க. சிறப்பு. அடுத்த கருத்தாளர். ஈரோடு ஆரன்புதுரை சேர்ந்து வெற்றி திலகம்மா. அம்மா நீங்க பேசுங்க. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். இன்றைய காலை பொழுதில் நாம் வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையில் நாம் பதிவிடும் குறள் மருவுக மாசற்றார் கேண்மை, ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும் என்ற பாரதியின் வரிகளுக்கேற்ப எவருடைய சிந்தையிலே ஆக்கத்திலே ஒரு ஊக்கம், ஊக்கத்திலே ஒரு தாக்கம், இப்படிப்பட்ட மனிதர்களிடத்து நாம் நட்பு கொள்ள வேண்டும். நாம் ஒரு புத்தகத்தை வாசிக்கும் பொழுது கண்கள் எவ்வளவு பிரதானமாக இருக்கிறதோ அதை போல் கண்ணும் மணியும் சேர்ந்து கண்மணி ஆகிறது. கண்ணின் மணியை போல் உள்ளவரிடம் நட்பு கொள்க. காற்று வீசும் இடத்தை பொறுத்து அதனுடைய தன்மையை வெளிப்படுத்தும். அதை போல் மலரின் வாசம் எப்படி நம் மனதை ஈர்க்கிறதோ, ஈர்ப்புத்தன்மை இல்லாத மனிதர்களிடம் நாம் நட்பு கொள்வது தவறு. மாசு அற்றவரிடம் நட்பு கொள்ள வேண்டாம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி நன்றிங்கம்மா. ஆகவே தன்னுடைய கருத்துக்கள் எல்லாம் எடுத்து உரைத்தார்கள் வெற்றி திலகம்மா. அடுத்த கருத்தாளர் யார்? மலேசியாவிலிருந்து செல்வந்தர் சாந்தலட்சுமி அம்மா அவர்கள். அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. சாரிங்க சார். அனைவருக்கும் வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையிலுள்ள அனைவருக்கும் அன்பான இனிய காலை உற்சாக செல்வ வணக்கம். என்று நான் இந்த நட்பு ஆராய்தல் என்ற அந்த அதிகார விளக்கத்தை பற்றி கூறலாம் என்றிருக்கிறேன். ஆராய்ந்து பாராமல் கொண்டிடும் தீய நட்பு அந்த நட்பிலிருந்து விடுபட முடியாத அளவுக்கும் கேடுகளை உண்டாக்கும்.
தான் சாம் துயரம் தரும் திரும்ப திரும்ப ஆராய்ந்து பார்க்காமல் ஏற்படுத்திக் கொள்கிற நட்பு கடைசியாக ஒரு சாவுக்கு கூட காரணமாகிற அளவுக்கு துன்பத்தை உண்டாக்கிவிடும். இன்னும் இதை அறிந்திராத நட்பு மிகவும் கொடுமையானது. ஆகவே இது நான் எனது வாழ்க்கையில் கண்ணால் பார்த்து காதால் கேட்டு சில நிகழ்ச்சிகளை கேட்டுள்ளேன். அதனால்தான் இந்த நட்பு ஆராய்தல் என்ற அதை படித்தேன். ஒன்று மருக மாசு பால் 2 பொருள்பால் 7 10 நட்பியல் அதிகாரம் 80 நட்பு ஆராய்தல் குறள் 800 வள்ளுவம் பாடும் செல்வ சிந்தனை. மருவுக மாசு அற்றார் கேண்மை ஒன்று ஈத்தும் ஒருவக ஒப்பிலார் நட்பு. அந்த குற்றமற்றவருடைய மாசு, அதாவது மாசு இல்லாதவருடைய நட்பை எடுத்துக்கொள்வது நம்மளுக்கு முக்கியமான ஒன்று. அந்த மாசு இல்லாதவர்கள் உள்ளே ஒன்று அகத்தில் ஒன்று புறம் ஒன்று பேசிக்கொண்டும் நமது வாழ்க்கையில் நம்மை சுற்றி, அதாவது சொல்வார்கள் என்னை சுத்தல்ல கொண்ட விட்டுட்டா அப்படின்னு, அது மாதிரி உள்ள நட்புகளை கலைந்து நாம் அந்த நட்பை ஆராய்ந்து அதை பயன்படுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி நம் வாழ்க்கையை நடத்த வேண்டும். நம்ம செல்வந்தர்கள் எல்லாம் அதை ஒன்று கூடி அந்த அறவழியை பின்பற்றுவோம் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய நிகழ்ச்சியை நன்றிங்க சார். சிறப்பு. அடுத்த கருத்தாளர் ஐயா, அடுத்த கருத்தாளர் யாரு? தேனி தமிழ்வாசகன் ஐயா இருக்கீங்களா? ஐயா வணக்கம், வாழ்த்துக்கள், சந்தோஷங்க ஐயா. ஈரோடு திருமூர்த்தி ஐயா அவர்கள் பேசுங்கள் ஐயா. ஆமாங்க ஐயா. உண்மையிலுமே நட்பு ஆராய்தல் அப்படிங்கிற இதுல சொல்லியிருந்தீங்க. நம்ம நீங்க சொன்ன மாதிரி நிறைய நண்பர்களுங்க ஐயா. அதாவது டீ குடிக்க போலான்ட்டு ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் போயிட்டு அது தேவையில்லாத விஷயங்களை பேசி அதுல மனக்கசப்பும் கூட ஏற்பட்டிருக்குது. அந்த மாதிரி எல்லாம் இருக்காத, நம்ம என்ன வேணுமோ அந்த நட்பு, அது நம்மளுக்கு உண்டான நட்பு, நம்ம தொழிலுக்கு உண்டான நட்பு, நம்ம உறவுக்கு உண்டான நட்பு மட்டும் ஏற்படுத்திக்கிட்டு இந்த குரல் மூலியமா சொல்லிக்கிங்கய்யா. மிக்க நன்றியா. அந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், சந்தோஷம். இந்த நாள் இனி உணவுப் பொருள் உலகமயம், நதிகள் போட்டிமயம், மனமெங்கும் அன்புமயம். வணக்கம், வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்புங்க ஐயா. அடுத்ததாக சென்னையில இருந்து சதீஷ். அனைவருக்கும் இனிய செல்வ வணக்கம். குறள் எண் 800. மருவுக மாசு அற்றார் கேண்மை ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு 2 பொருட்பால் 10 நட்பியல் 80 நட்பு ஆராய்தல். ஐயா, இந்த குறள் படி பாத்தீங்கன்னாலும் சரி, இல்லை வெளியில நம்ம நார்மலா பார்த்தாலும் நட்புன்றது பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு நன்மையை மட்டும்தான் செய்யும், தீமையை அவ்வளவா செய்யாது. நட்புனாலே அதுதான் அதோடைய குணாதிசயம். அதுலயும் நம்ம என்ன சொல்றோம்னா, நமக்கு என்ன தேவை, நம்ம வாழ்க்கையில முன்னேற வேணும்னா அதுக்கேத்த மாதிரி இருக்கிற நட்புகளை நம்ம ஆராய்ந்து அதை ஒரு விலை கொடுத்தாவது அவங்க கூட நம்ம பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த குறள் மூலியமா சொல்றாங்க. அப்படி நம்ம பயணிக்கும் போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளுடைய இலக்கை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. நன்றி தம்பி, நன்றி. அதாவது விலை கொடுத்தாது அந்த நட்பு கூட பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது வேறொரு குறள். இந்த குறள் என்ன, விலை கொடுத்தாது தேவையில்லாத நட்பு விலக்கிடுங்கிறாரு. சரிங்க ஐயா. நன்றி நன்றி தம்பி. இல்ல இன்றைய நிகழ்ச்சியினுடைய நிறைவு கருத்துரையாளராக சேலம் நங்கவள்ளியைச் சேர்ந்த டி.கே. வடிவேலு ஐயா அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். செல்வ வணக்கம் ஐயா. ஒரு சிறப்பான நாள், இனிய நாள். நிச்சயம் இன்னைக்கும் புதிய தகவலை, புதிய சிந்தனையை, புதிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய விஷயங்களை நம்ம இன்னைக்கு வைப்ரன்ட் சார் மூலமா கத்துக்கிட்டு வரோம். அந்த வகையில அதிகாரம் எண் 80 நட்பு ஆராய்தல் ஒரு சிறப்பான அதிகாரம். உண்மையிலேயே நட்பின் மூலமா தான் நாம் சிகரத்தை அடைய முடியும். நம்முடைய எண்ணங்களையும் செயல்களையும் அதே போல நம்முடைய அடுத்தடுத்த நிகழ்வுகளையும் சிறப்பான நிலைக்கு கொண்டு வர முடியும் என்பதை காட்டக்கூடிய ஒரு அற்புதமான அதிகாரம், ஒரு அருமையான அதிகாரம். அதே போல குறள் எண் 800 மருவுக மாசற்றார் கேண்மை ஒன்றித்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. ஒரு சிறப்பான குறள். நிச்சயமா இந்த குறள் மூலமா வைப்ரன்ட் சார் நிறைய உதாரணங்களையும் நிறைய புதிய சிந்தனையை தூண்டக்கூடிய விஷயங்களும் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அந்த வகையில நமது வாழ்க்கை தேவைக்கு தேவையான அனைத்தும் சுயநலம் இல்லாத, எதிர்பார்ப்பு இல்லாத நட்பு அப்படிங்கிறத நமக்கு ஆழமா பதிவேற்றம் செஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கு
வள்ளுவம் காட்டிருக்கக்கூடிய அந்த 7 சீர்கள்ல மருவுக மாசற்றார் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. மனதிலே மாசு இல்லாதவரோடு நட்பு கொள்ளுதல். எந்த விதமான மாசும் இருக்கக்கூடாது. நம்மகிட்ட பழகுற போது நல்லா பழகுவாங்க, உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டே பழகுவாங்க. அந்த மாதிரி இல்லாம மாசு இல்லாத நட்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நிச்சயமா அது சிறப்புக்கும் சிறப்பு சேர்ப்பது அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அதே போல அந்த நட்பு கூட நாம் பழகுற போது தீய எண்ணத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா அந்த நட்புக்கு ஏதாவது ஒன்றை கொடுத்து நாம் அந்த நட்பிலிருந்து விலக வேண்டும் அல்லது விலக்க வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு சுட்டி காட்டுகிறார். நிறைய அனுபவங்கள் நமக்கு கூட கிடைச்சிருக்கும். நல்லவர்கள் போல சில தீய எண்ணங்கள் கொண்ட நபர்களும் நம்மோடு பழகி இருப்பார்கள். காலப்போக்கில் இந்த பிரபஞ்ச சக்தியே அந்த நபர்களிடமிருந்து நம்மை பிரிச்சிடும். வேண்டாம், அந்த உறவு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருக்கு. எனக்கு நிறைய நடந்திருக்குங்க. இன்னைக்கு வரலும் தொடர்ந்து ஒரு உறவோடு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த உறவு புனிதமான உறவு என்பதையும் நமக்கு இந்த பிரபஞ்சம் சுட்டி காட்டிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகள் கூட நட்பை பாராட்டக்கூடிய ஒரு உறவும் இன்னைக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையில் இருக்கக்கூடிய நாம் கூட ஒரு சிறப்பான நட்பு தான் அப்படிங்கிறத இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல நாம் அந்த நட்பை எதை நாம் கொண்டு அந்த நட்பாக கொள்ளலாம் அப்படிங்கிறத நமக்கு வைப்ரன்ட் சார் சொல்லியிருக்கிறார். எதை நட்பாக கொள்ளலாம்? மனிதர்கள நட்பாக கொள்ளலாம், பொருளை கொள்ளலாம், அல்லது நாம் இயங்குவதற்கான அந்த இயக்கங்களை நம்ம கொள்ளலாம். ஆகவே எது நமக்கு தேவை என்பதை அறிந்து நம்முடைய செயல்களை தொடங்கினால் அது சிறப்புக்குரியது அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அதே போல இன்னொன்னு, நம்ம தெரியாம இது தேவை, இது தேவை, இது தேவை அப்படின்னு கூட நம்ம வச்சிருக்கலாம். ஆகவே நமக்கு தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணி தூக்கி வீசணும், தேவையில்லாத தூக்கி வீசணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இன்னைக்கு விஷயங்களை கொடுத்திருக்கிறாரு. தேவையில்லாத நிலைகளை தவிர்ப்பது, இது எதுக்கு அப்படின்னாக்கா செல்வந்தராகக்கூடிய நமக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் தூக்கி வீசணும். குப்பைகளுக்கு போக வேண்டியது குப்பைக்கு போயே ஆகணும். நிறைய வீடுகள்ல வச்சிருப்போம் நம்ம கூட, அதை நாம் தவிர்த்தல் நலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகவே வாழ்க்கையில் முன்னேற தேவையானவைகளை தெரிந்து தெளிந்து செயல்பட்டால் அதுவே செல்வந்தருக்குரிய சிறப்பு அப்படிங்கிறத நமக்கு அழகா நம்ம பதிவேற்றம் பண்ணிக்கிறார் வைப்ரன்ட் சாரு. அதை போல உண்மையான நட்பு எப்படி இருக்க வேண்டும்? உண்மையான நட்பு அப்படிங்கிறது இந்த மண்ணிலே வாழ்ந்து மறைந்தாலும் பிறர் மனதில் தொடர்ந்து சிந்தனையாகவும் செயலாகவும் உதயமாகி கொண்டே இருக்கக்கூடிய நட்பாக இருந்தால் அந்த நட்பு தான் சிறப்புக்குரிய நட்பு. ஆகவே நாம் அனைவரும் சிறந்து நட்புக்குரிய நபர்களாகவும் சிந்தனைக்குரிய நபர்களாகவும் செயலாற்றல் செய்யக்கூடிய செயல் வீரர்களாகவும் பலம் வந்தால் அதுவே செல்வந்த நிலைக்கு ஒரு சிறப்பான நிலை அப்படிங்கிறத சுட்டி காட்டிருக்கிறார் வைப்ரன்ட் சார். எனவே இந்த புரோகிராமில் கலந்து கொண்ட அனைவருக்கும், கருத்துரை வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கும், வைப்ரன்ட் சாருக்கும் எனது நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. வைப்ரன்ட் சார் மிக்க நன்றி. ஏன்னா பேச கேக்குதுங்களா? கேக்குது சார், இப்ப கேக்குது. போகுது. கிளியர். நெட்வொர்க் அன்ஸ்டேபிளா இருக்கனால மிக்க நன்றி. ஓகேங்கய்யா, சிறப்பு. ரொம்ப ஆழமான கருத்துரை வழங்கினீர்கள். ஆகவே ஒவ்வொரு தடவையும் நிறைவான உங்களுடைய கருத்துரையினால் தான் இந்த நிகழ்ச்சி ஒரு நிறைவடைகிறது. ஆகவே துவக்கத்திலிருந்து நிகழ்ச்சியினுடைய நிறைவு வரைக்கும் எல்லோருடைய பங்களிப்பின் காரணமாக தான் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுகிறது. ஆகவே இந்த நிகழ்ச்சியுடன் நட்பு கொண்டிருப்பவர்களும் நிகழ்ச்சி யாருடன் நட்பு கொண்டிருக்கிறதோ அந்த வகையிலே தான் நிகழ்ச்சிக்கும் சிறப்பு, நிகழ்ச்சியில் உள்ளவர்களுக்கும் சிறப்பு என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு வேறொரு புதிய குழுவுடன் உங்களை சந்திக்க வருகிறேன் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம்.